அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஒரு 3 நிமிஷம் தீர்ப்புங்க. ரொம்ப பெருசாலாம் பேச வேண்டாம். இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களை இன்னும் பாராட்டணும்னா ஒரு வரியில் பாராட்டலாம். 10,000 டன் மண் எடுத்து சலிச்சிங்கன்னு வைங்களேன். முதல்ல இரும்பு வரும், அடுத்து எஃகு வரும், அடுத்து ஒன்றுனா ஒவ்வொரு உலோகமாக வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 0.000 மில்லிகிராம் தங்கம் மட்டும் தங்கி இருக்கும். தங்கி இருக்கிறதுனால அதுக்கு பேர் தங்கம். இந்த திருவிழாவில் இவ்வளோ பேர் தமிழுக்காக தங்கி இருக்கிற நீங்கள் தான் என்னுடைய தங்க மக்கள். உங்களுக்காக ஒரு குட்டி தீர்ப்பு. ஒரு பெரிய பணக்கார மன்னன் இருந்தான். அவன் கொஞ்சம் கோவக்காரன். எப்பவுமே வேட்டையாட நிறையா ரொம்ப தூரம் உள்ளே போவான். ஒரு நாள் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டான். கூட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியாக பார்க்குறான், தண்ணி தாங்க எடுக்குது. தண்ணி குடிக்காட்டி செத்துருவோன்ற நிலைமைக்கு வர்றான். அந்நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறான், எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு. அவர் சொல்கிறார், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் எங்கே தண்ணி இருக்குன்னு என்னால் மோந்து பார்த்து சொல்ல முடியும்னு மோந்து பார்த்துட்டு சொல்கிறான். ஒரு 2 மைல் தூரத்தில் அருமையான நீர்வீழ்ச்சி இருக்குண்ணா, வாங்க அங்கே போய் தண்ணி குடிப்போன்னு தண்ணி குடித்தாங்க. தண்ணி குடித்தவொடனே மன்னன் கேட்டால், நீ என்ன பண்ணுற? நான் என்ன பணக்காரனா? நானே பிச்சை எடுக்கிறேன் சாமி. அப்படியா? நீ தண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால உனக்கு இனிமேல் ஒரு பட்ட சோறு பரிசு அரண்மனையில் வந்து வாங்கிக்க. தேங்க்யூ, போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னன் ஒரு பெரிய வைரத்தை விலை பேசிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் வந்த இவன் அந்த வைரத்தை கொடுங்கன்னு வாங்கி கையில் வச்சு பார்த்துட்டு, மன்னா இந்த வைரம் டூப்ளிகேட்டு வாங்காதீங்கன்னு. கண்ணு தெரிகிற எனக்கு தெரில, உனக்கு எப்படா தெரிஞ்சு? வைரத்தை கைக்குள்ளே வச்சு அமுக்குனா ஒரு சூடு பரவும். ஒரே இடத்துல குளிர்ச்சி இருக்குது அப்படின்னா இந்த வைரத்தில் ஒரு கீரல் கோடு இருக்குது, அதனால இந்த வைரம் டூப்ளிகேட்டு வேண்டான்னா. உடனே மன்னன் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு குவிலன்ஸ் வச்சு பார்க்குறான், அது டூப்ளிகேட் வைரம். அவனை விரட்டி விட்டுட்டு, இனிமேல் உனக்கு காலையில் ஒரு பட்ட சோறு பரிசுன்னா சந்தோஷமாக போயிட்டான். ஒரு 3 மாதம் கழித்து மன்னனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. எல்லாரும் மன்னாதி மன்னா, ராஜாதி ராஜான்னு பாராட்டினாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரை மட்டும் சைலண்ட்டாக வந்து சோறை வாங்கினான். உடனே மன்னனுக்கு கோவம் வந்துச்சு. இங்கே பாரு, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, நீயும் பாராட்டுன்னு. உடனே அவன் சொன்னால், எனக்கு வாயில் சனி, சசிகலா மாதிரி எங்கேயாவது உண்மையை பேசிட்டு செருப்படி வாங்குவேன் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன்னா. இல்லை, நீ பாராட்டியே ஆகணும். அப்போ எல்லாரையும் போக சொல்லுங்கள், தனியாக சொல்கிறேன்னா. எல்லாரும் போன பிறகு தனியாக நம்மால் சொன்னான், பிச்சைக்காரனுக்கு பிறந்த பிச்சைக்காரனே வாழ்க பல்லாண்டுன்னா. எப்படி இருக்கும் மன்னனுக்கு? யாரை பார்த்துறா பிச்சைக்காரனை? பிடியுங்கள், அடையுங்கள் சிறையில்னா. இவன் ஜெயிலுக்கு போகும்போது சொன்னான், வேணா போய் உங்கள் அம்மாட்ட கேட்டுப்பாரு, நீ உண்மையிலேயே பணக்காரனுக்கு பிறக்கல, பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்த, உங்கள் அம்மாட்ட போய் கேளுன்ட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். நம்மளால் ஒரு 20 மைல் தூரத்தில் அம்மாவை ஒரு குடிசையில் வச்சுருக்கான். குதிரை எடுத்துகிட்டு போய் அம்மாவை தொட்டு கும்பிட்டு, அம்மா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சொல்கிறா. இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரன் என்னை பார்த்து பிச்சைக்காரனுக்கு பிறந்த பிச்சைக்காரனேன்னு சொல்லிட்டான். எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அதனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மான்னு ஆசீர்வாதம் கேட்டான். உடனே அம்மா சொன்னால், இந்த ரகசியம் அந்த பிச்சைக்காரனுக்கே தெரியாதே, இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படா தெரிஞ்சுன்னா. அம்மா என்ன சொல்கிறேன்? அம்மா சந்தேகப்படாத, அம்மா 9 பிள்ளை பற்றே, 9 பொம்பளை பிள்ளை. 10வது மாதமாக இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். உங்கள் அப்பா சொல்லிட்டாரு, 10வது நீ பொம்பளை பிள்ளை பிறந்தேன்னா உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோ, நான் வேறு ராணி முடிச்சுக்கிடுவேன். 10வது ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் உன்னை ஏற்றுக்குவேன்னாரு. 10வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. நான் நைட்லாம் அழுதுகிட்டு இருந்தேன். எய்த்தாப்பில் ஒரு பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரிக்கும் அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த எனக்கு பிரசவம் பார்த்தவ சொன்னால், பேசாமல் இந்த பிள்ளைய தூக்கி அதில் போட்டு, அந்த பிள்ளைய தூக்கி இதில் போட்டு மகாராஜா கூட ஜாயின் பண்ணி போடனா, இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு ஆம்பளை பிள்ளைன்னு கையில் எடுத்து கொடுத்தேன். கையெல்லாம் நடுங்குச்சு. ஏன்னா எப்போவுமே பெண்கள் போய் பேசுனா பெண்களுக்கு கை நடுங்கும், ஆண்களுக்கு நடுங்காது. அது ஏற்கனவே குடிச்சிட்டு நடுங்கிட்டு தான் கிடக்கு. பிள்ளைய கொடுத்தேன். உடனே இளவரசன் பிறந்திருக்கான் உங்கள் அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு, அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன்பா. சத்தியமாக உனக்கு அம்மாவும் அப்பாவும் பிச்சைக்காரங்க தான்ட்டான். எப்படி இருக்கும் நம்ம ஆளுக்கு? மறுபடி குதிரை எடுத்துகிட்டு வந்து நைட் 2 மணிக்கு டோரை திறந்து பிச்சைக்காரனை கூப்பிட்டான். இங்கே வா, சாரி, ரொம்ப சாரி, எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், நிஜமாவே நான் பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்தேன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அது சரி, நீ எப்படி நான் பிச்சைக்காரனுக்கு பிறந்தேன்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். அதை தெரியணும்ல. உடனே நம்ம பிச்சைக்காரன் பேசினான், விலை மதிக்க முடியாத உன்னுடைய உயிர் போகும் தருணத்திலே உனக்கு தண்ணீர் கண்டுபிடித்து கொடுத்தேன். நீ மட்டும் மன்னனின் மகனாக இருந்தால் கழுத்தில் இருந்த முத்துமாலை எடுத்து எனக்கு பரிசாக தந்திருப்பாய். விலை மதிக்க முடியாத வைரத்தை கண்டுபிடித்து கொடுத்தேன். நீ மட்டும் மன்னனின் மகனாக இருந்தால் கழுத்தில் கிடந்த வைரமாலை எடுத்து பரிசாக தந்திருப்பாய். ஒரு பிச்சைக்காரன் தான் சோத்தை போட்டுவிட்டு அது உனக்கு பரிசு என்று சொல்வான். அதனால் நான் கண்டுபிடிச்சேன்டா நீ பிச்சைக்காரன். அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பணம் இருக்கா அள்ளி கொடுங்கள், படிப்பு இருக்கா சொல்லி கொடுங்கள். இன்னைக்கு உறவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்கார மருமக வந்தால் மாமியா மதிக்கிறான், பணக்கார மாமியால் இருந்தால் மருமக மாமியால் மதிக்கிறான். இன்றைக்கி நிறைய ஆண்கள் பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், எவெல்லாம் தலையில் ஹெல்மெட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டவனோ, பொண்டாட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டவனோ வாழ்க்கையில் நல்லா இருப்பான். ஏன் தெரியுமா? அவள் தான் சிக்கனமாக பணத்தை சேர்த்து வைப்பா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறது அவள் மட்டும்தான்.
ஏன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் புருஷன் கேட்குறான் தெரியுமா? மெயின் பேசிஸே பணம் தான். சரியா? ஒரு வீட்டில் 10 முட்டை மேலே என்ன உட்காந்து அடகாக்கும்? கோழி தானே அடகாக்கும். ஒரு வீட்டில் சேவல் உட்காந்துருந்துச்சு. நான் அந்த வீட்டை மாட்ட கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டு கோழி முட்டை மேலே கோழிக்கு பதிலாக சேவல் இருக்குன்னு. அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அது வீட்டோட அந்த மாப்பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் செய்யும். பணம் அங்கே இருந்தால் அப்படியே மருமகனை தூக்கிடுறாங்க. அங்கே உண்மையா இல்லையா? இந்த மாதிரி பொங்கல் திருவிழாலாம் வந்தால் மருமகனை கூப்பிடுவாங்க, பொங்கலுக்கு வாங்க தீபாவளிக்கு வாங்கன்னு. நான் கேட்டேன், என்னக்கா உங்கள் மருமையன் பொங்கலுக்கு வாராரான்னே. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அவன் பழைய சொத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வரமாட்டானான்னு. பெண் பிள்ளையை விட ஆண் பிள்ளையை ஏன் அதிகமாக மதித்தோம் அப்படின்னா, ஆண்கள் நல்லா சம்பாரிச்சாங்க, அதனால் மதித்தோம். அப்போ காசு பணம் தான் முக்கியமா? ஒரு கேள்வி கேட்டால், பணம் என்பது நாய் போலங்க. அது கழுத்தில் கயிறை கட்டி நாம் இழுத்துட்டு போகணுமே வெளிய, அது கையில் கயிறை கொடுத்துட்டு நாம் அது பின்னாடி போயிடக்கூடாது. ஒரு பிள்ளைய நாம் பெறுறோம் அப்படின்னு சொன்னால் அது உடல் வலி மனவலி பட்டு ஒரு பிள்ளைய பெறுறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு செய்கிற காசு உயிரில்லாத காகிதம். பெண்களை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆத்தாடி சத்யாவா 1 9 ஆக்குவா, சசிகலிடம் வாங்கி கொண்டு அதில் 9 ஓட்டைகள் கொண்ட ஒரு உருவத்தை படைத்து சமைத்து கொடுக்கிறாள் அவள் பெண். அதனால தான் அவளை 1 9 ஆக்குவான்னு அவளை சொன்னாங்க. நிறைய படித்தவங்க இருக்கீங்க, நிறையா படித்தவங்களாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வரலாறு இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாறு. இன்னைக்கு இப்படி நைட்டு 12 மணிக்கு இப்படி லைட்டு போட்டு தைரியமாக பேசுகிறோம். பெண் காவலர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, எல்லாம் ஓட்டுறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? புருஷன் செத்துட்டா பொண்டாட்டியை தூக்கி கொண்டு போய் அப்படியே சிதையில் போட்டுருவாங்க. என்னென்னா புருஷனுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் சத்தி சிஸ்டம், உடன்கட்டை ஏறுதல்னு. அப்படி ஒரு பெண்ணை தூக்கி உள்ளே கொண்டு போய் போடும்போது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பொண்ணு கத்துறா, என் புருஷன் நகை வாங்கி கொடுக்கல, பொட்டு வாங்கி கொடுக்கல, ஒரு பூ வாங்கி கொடுக்கல, குடியார நாய் குடிச்சு செத்து போயிட்டா, அவனுக்காக நான் எதுக்கு சாகணும்னு ஒரு பொண்ணு கத்துறா. அப்படி கத்துனது யார் தெரியுமா? ராஜாராம் மோகன் ராயுடைய அண்ணன் மனைவி கத்துனா. அந்த சத்தத்தை கேட்ட ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணார் தெரியுமா? கணவன் இறந்தால் பெண்கள் இறக்க வேண்டும் என்ற உடன்கட்டையை உடனே மாற்றுங்கள் என்று மாற்றினார் என்று சொன்னால், இன்னைக்கு பெண்கள் நாங்கள்லாம் நிறைய பேர் ஜனநாயகம் உருவாயிருக்குன்னா அதுக்கு மூத்த காரணம் ராஜாராம் மோகன் ராய் என்ற ஒரு அருமையான மனிதன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி தானே நீங்கள் வர்றீங்க. இல்லைங்க, அந்த மாரியாத்தாவும் அந்த காளியாத்தாவும் அந்த அழகர் தெய்வமும் உங்களுக்கு உயிர்ன்ற பிச்சை கொடுத்ததுனால தான் நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாருமே இறைவன் கொடுத்த பிச்சை. இதுக்குள்ளே நான் பெருசு நீ பெருசுன்னு நினைக்க வைக்கிறதே இந்த பணம் என்ற மிகப்பெரிய காசு பணம். நிறையா நாடுகளில் நிறையா விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் அமெரிக்காவை பாரு, ஜப்பானை பாரு, ஆப்பிரிக்காவை பாருன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு இந்தியாவை பாருன்னு இந்தியாவை திரும்பி பார்க்குறான். ஏன் தெரியுமா? வெறும் 75,000 கோடியிலே சந்திராயன் 3 என்ற ஒரு அருமையான விஷயத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். அதை பார்க்குற பெரிய சந்தோஷத்தில் நமக்கு பெருமிதம் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த சேட்டலைட்டில் இரும்பு இருக்குது, எஃகு இருக்குது, லோகம் இருக்குது, காந்தம் இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனால் அதில் 85% இரும்பு இருக்குது. அந்த 85% இரும்பு எங்கேருந்து போயிருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரும்பு ஆலையிலிருந்து போயிருக்கிறது என்று சொன்னால், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். இன்னும் சொல்ல போனால் நிறையா பெண்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதை ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன். ஏற்ற வீட்டுக்காரன் பிள்ளைய மெட்ரிகுலேஷனில் சேர்த்துருக்கான், சிபிஐ சிலபஸில் சேர்த்துருக்கான், நீயும் தான் இருக்கியே கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறேன் அப்படி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த இந்தியாவிற்கு மட்டுமல்லங்க, உலகத்திற்கே விஞ்ஞானம் என்ற அருமையான கூரையை போட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்தது ஒரு கூரை பள்ளிக்கூடம். எங்கே புள்ள படிக்குதுன்றதுல இல்லைங்க விஷயம், எவ்வளவு புள்ள அறிவோடு இருக்குங்கிறது தான் விஷயம். எதிர்த்த வீட்டில் அவள் அப்படி சேர்த்துருக்கா இப்படி சேர்த்துருக்கான்னு போராமப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம சந்திராயன் 3 இறக்கின இடத்துல இதுக்கு 9 விஞ்ஞானிகள் உழைத்திருக்கிறார்கள். அந்த 9 விஞ்ஞானிகளும் தமிழ்நாட்டிலே தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒற்றை பெண் ஸ்வேதா மோகன் நம்ம இந்தியாவை சேர்ந்த பொண்ணு அமெரிக்காவில் போய் 9 விஞ்ஞானிகளுக்கு தலைமை தாங்கி இருக்கிறாள் என்று சொன்னால் அதுதாங்க உலகத்தில் பெரிய பெருமை. இப்போ நான் இருக்கேன்,
இந்த இடத்துல ஒரு கோடி ரூபாயை நீங்கள் வச்சு மேடையில் வச்சு பேசுன்னு பேச சொன்னால் அதை பேசி நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எங்கள் அப்பா அறிவாளி மோகன ஜோதிராஜன்ற ஒரு அருமையான மனுஷன் என்னை பெற்று விட்டதுனால தான், நான் அறிவோடு இருக்கிறதுனால தான், நான் நிறையா படித்ததுனால தான் உங்கள் முன்னாடி பேச முடியுது அப்படின்னு சொன்னால், பணத்தை தாண்டி கலை, அறிவு, தேசம் என்று நிறைய இருக்குது. இப்போ எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நான் மோகன ஜோதிராஜன் சொல்லுவேன். அவங்க அப்பா பேர் முருகசாமி நாடார், அவங்க அப்பா பேர் பூவையா நாடார். அதுக்கு மேலே பேர் கேட்டால் எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் உங்கள்கிட்ட கேட்டால் தெரியாதுங்க. ஆனால் இன்றும் நாம் எப்படி நினைத்திருக்கிறோம்? காந்தி தாத்தா என்று நினைத்திருக்கிறோம், மாமா நேரு என்று நினைத்திருக்கிறோம், அன்னை தெரசா என்று நினைத்திருக்கிறோம். இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலேயே பாஸ்போர்ட் இல்லாமல், வீசா இல்லாமல், பணம் இல்லாமல் எந்த நாட்டுக்குனாலும் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு இருந்தால் அவர் தான் நம்முடைய அன்னை தெரசா என்ற ஒரு அருமையான தேவதைங்க. அந்த மாதிரி நம்ம கூட்டத்திலேருந்து ஒரு குழந்தை வரணுங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசும்போது, வள்ளலாரை பற்றி பேசும்போது, நம்முடைய பட்டினத்தாரை பற்றி பேசும்போது, ஏங்க பட்டினத்தாருக்கு இவ்வளோ பெருமை? எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இத்தனை கோடி என்ன 8 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் பட்டினத்தார், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடினவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன் தாய்க்கு முடியலை, தன் தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டும் என்றவுடன் எங்கோ இருந்து என் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, அவரை நான் போய் வணங்க வேண்டும்னு வந்தார்னா, பணமே வேண்டாம் என்று துறக்கலாம், ஆனால் உறவுகள் இல்லை என்று துறக்க முடியாது. பணமே இல்லைன்னா நமக்கு பேர் ஏழைங்க, ஆனால் உறவுகளே இல்லைன்னா நமக்கு பேர் அனாதைங்க என்று சொல்லி, எவ்வளவுதான் நாம் சொத்து சுகம் நிறைய சேர்த்து வைத்தாலும் கூட, நான் அரைச்சி வச்ச அம்மியை நின்று கேட்டு அழுக பிள்ளை இல்லை, நான் சேர்த்து வச்ச பாத்திரத்தை உழைச்சி அழுக பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னு வைங்களேன். நம்ம செத்த உடனே 4 பேர், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், நம்ம பேர பிள்ளை, அப்படி நம்மளை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணால் அது சந்தோஷங்க. அதை விட்டுட்டு நம்மளை 4 நாய் இழுத்துட்டு போச்சுன்னா சந்தோஷமா? பணம் சேர்த்து வச்சா அதுதாங்க கிடைக்கும். ஆனால் நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மை கடைசி வரை காக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இதுவரை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல் தெய்வங்களையும் தேவதைகளையும் வணங்கி, எங்களுக்கு இந்த நிகழ்வினை தந்த கார்த்திக் மாறன் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து, உண்மையிலே அவர் பெரிய ஆர்கெஸ்ட்ரா மனுஷன், அவருக்கு வேறு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதையும் தாண்டி எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கிறாரு. பட்டிமன்றம் நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க, குறையாக இருந்தால் ஒரு குட்டு கொடுங்க என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வேண்டி வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். டீ வாங்கி கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதும் எங்கனும் சென்று இதன் புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தரல வேண்டும், தலைவா நின்னை பிரியாத நிலையும் வேண்டுவேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.